பைபிள் சொல்றது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் சம்பூரணத்தை கொடுக்கிறவர். ஏன்னா அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. துவங்குகிறது அவர் தான், முடிக்கிறது அவர் தான். அதனால தான் சாதாரணமாக கொஞ்சம் ஜனமாக இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். அவர்களை பார்த்து சொல்றார், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நான் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வேன். ஹல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளை அவர்கள் சந்தித்த போதும், போராட்டங்களை சந்தித்த போதும், யுத்தங்களை சந்தித்த போதும் ஆண்டவர் அவங்களுக்கு பட்சமாகவே இருந்தார், அவங்களுக்கு கூடவே இருந்தார். அவர் சொன்ன, ஒருவேளை நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை, அதான் என்னுடைய வாக்குத்தத்தம். ஆனால் வெட்கப்பட்டாலும் அந்த வெட்கத்துக்கு ரெண்டத்தனையான பலன். அல்லேலூயா. நீ எந்த தேசத்தில் வெட்கப்பட்டாயோ அந்த தேசத்தில் தான் நான் உன்னை புகழ்ந்து விளங்க செய்வேன், சிறந்து விளங்க செய்வேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான பாடல். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே என்று பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். கையிடும் வேலையில் ஆசீர்வாதம், கலங்களில் நிரம்பிடும் தானியம், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒவ்வொரு வார்த்தையை பாடும்போதும் விசுவாசித்து பாடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும்,
உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அதனால தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளெல்லாம் கர்த்தர் கொடுத்து வைத்தவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். பாக்கியவான்கள், குறைவில்லாதவர்கள். மற்றவங்களாம் நம்மளை பார்க்கும்போது ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது தான் யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. அந்த ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையில் வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பு, தாயின் கருவில் நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு, அல்லேலூயா, அவர் நம்மை முன்னறிந்தார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய குடும்பத்தார் நமக்கு பெயர் வைத்து கூப்பிடுவதற்கு முன்பு தேவன் நம்முடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை போல வானத்திலும் ஒருவரும் இல்லை, பூமியிலும் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் ஒருவருமே இல்லைன்னு கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம். நல்ல அருமையான ஒரு பாடல். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரும் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அந்த மகிமை அவருக்கு போக போக அவரை மகிமைப்படுத்துகிற இடத்தில் அவரே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த நல்ல தேவனை தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. பூமியின் தூளை மரக்காலாம் அளந்த தேவன்,
காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன், பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள், உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன், மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. ஹல்லேலூயா. பைபிள்ல முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் நினைச்சிது இருக்கு. வானத்திலேயே வாசம் பண்ணுகிற தேவன் பூமின்னு ஒன்றை உண்டாக்கி அதில் அவருடைய சாயலாக ஒரு மனுஷன் என்ன செய்தார்? படைத்தார். அவனோட ஐக்கியம் கொள்ள, அவனோட உறவாட. ஆனால் அந்த ஐக்கியம் பாவத்தின் நிமித்தம் என்ன செய்தது? பிரிக்கப்பட்டது. அதோடு கூட வானத்துக்கு பூமிக்கும் தொடர்பு கிடையாதுப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல? இயேசுவின் மூலமாய் மறுபடி அந்த பரலோக தேவனுக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகி நமக்கும் இப்போ என்ன உண்டாயிருக்கு? ஒரு நல்ல ஐக்கியம், தொடர்பு. இப்போ நமக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? பிளவு இல்லை. இப்போ தைரியமாக அவர் அப்பான்னு நினைச்சலாம், கூப்பிடலாம். அந்த உரிமை நமக்கு இருக்கு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மேலே ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு. அதுதான் பாக்கியம். இந்த நம்பிக்கை தான் நிறைய பேருக்கு என்ன இல்லை? மனசுல இல்லை. இந்த ஆச்சரியமான உண்மை நிறைய உள்ளத்துக்கு இன்னும் தெரிய வரல. அறிவு நிறைய இருக்கு உலக பிரகாரமா, ஆனா ஆத்மாவில் அவங்களுக்கு என்ன இல்லை? இந்த ஞானம் இல்லை. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இயேசுவால உண்டாகி இருக்கிறது. அதை நம்ம பெற்று அனுபவித்ததுனால தான் நல்ல பாடி கர்த்தர் என்ன செய்றோம்? சொல்லுங்க, ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வானத்தை முதல்லையும் பூமியையும் ரெண்டாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? ஆதியிலே தேவன் பூமியையும் வானத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எது முதல்ல இருக்கு? வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, அப்படிதானா? படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. திருமண வயதில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை தேவை. திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் தேவை. படித்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலை தேவை. குடும்பம் ஆனதுக்கப்புறம் சொந்தமாக வீடு தேவை. சரீரம் பலவீனப்பட்டால் அந்த பலவீனத்திலிருந்து நல்ல சுகம் தேவை. அல்லேலூயா. இப்படி இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நிறைய தேவைகள் என்ன செய்யுது? ஆனால் எல்லாமே ரெண்டாவது தான். முதல் தேவை யார் தான்? ஆண்டவர் தான். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதல்ல ஆண்டவர். அதான் வானத்தையும், ரெண்டாவது தான் பூமி. அதனால தான் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானதை நாடுங்க.
நம்ம எப்போ பார்த்தாலும் ஏன் ஆண்டவரை முன் வைக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் நீ ஏன் சொல்கிறோம்? எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை நம்ம ஏன் கனம் பண்ணுறோம்? அதான் ஆர்டர். என்னை கனம் பண்ணால் நான் உன்னை என்ன செய்வேன்? கனம். என்னை தேடுனா நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்னை கூப்பிட்டால் நான் உனக்கு பதில் கொடுப்பேன். இந்த ஆர்டர் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அதை புரிஞ்சதுனால தான் நம்ம கொண்டாட்டங்களுக்கு முன்பாக, நம்முடைய சந்தோஷங்களுக்கு முன்பாக, ஆமென், நம்முடைய முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன்பாக யாரை நோக்கி பார்க்குறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தமிழில் வானத்தையும் அப்படின்னு சிங்குலரில் என்ன செய்யுது? இருக்கு, ஒருமையில் இருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. ஹெவன் அப்படின்னு இருந்திருக்கணும், ஆனால் ஹெவன் இல்லை. எப்படி இருக்கு? ஹெவன்ஸ், வானங்களையும் அப்படின்னு இருக்கு. பவுல் சொல்றாருல, நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஆனால் பூமி ஒன்று தான். ஹெவன்ஸ் அண்ட் எர்த்ஸ் அப்படி இல்லை, ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படி தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் நிறைய அனுபவங்களை வச்சிருக்கிறார். ரட்சிப்பை மட்டும் கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு விட்டுருந்தா நம்ம இப்போ வந்திருப்போமா? அதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டுனேன், எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். ஏசு எப்போ வராரோ அப்போ நான் நினைச்சிக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், ஒவ்வொரு முறை தேவனை தேடும் போது வித்தியாசமான உன்னத அனுபவங்கள். ஆராதனைக்கு நீங்க வரும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை வித்தியாசமா சந்திக்கிறாரா? உங்க இருதயத்தை அவர் மகிழ பண்ணுகிறாரா? உங்க உள்ளத்தில் ஒரு பூரிப்பு உண்டாகுதா? வழக்கம் போல ஒரே மாதிரி இருந்ததுன்னா போர் அடிச்சுட்டு போதும்பா. அதான் பல ஆராதனை என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. ஏன்னா வானங்களையும் அப்படின்னா ஆண்டவருக்கு அடுத்த அனுபவங்கள், உன்னத அனுபவங்கள், மேலான அனுபவங்கள் ஒன்றோடு நின்று விடுகிறது அல்ல. இது அனுதினமும் புதிது, ஒவ்வொரு முறையும் புதிது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. சங்கீதக்காரர் அதனால தான் சொல்கிறான், நாம் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும். ஏன்னா நமக்கு அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலே கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே அப்படியே ஜெபத்தோடு ஆண்டவரை நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா அக்களித்து அகமகிழும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றியாக இந்த பாடலை நாம் பாடி தேவனை நாம் துதிப்போம். அல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மாம் அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து,
என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் இயேசுவே கருவறையில் உணர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை பராமரித்தீர். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குழந்தைகள் ஆசீர்வாதமான முறையில் நம்முடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் இயேசுவே இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும் நீர்தானே. நோக்கமும் நம்பிக்கையும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் ஆமென். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. ஆமென். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு. நான் பாடும்போது ஓ கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். நல்ல கரங்களை தட்டி இந்த ஆண்டவர் நம்முடைய இறுதி வரைக்கும் தேவன். அல்லேலூயா. நம்முடைய பலன் ஒடுங்கும் போது அவர் நம்மை தாங்குகிறவர். நம்முடைய வயது முதிர்ந்த நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு நமக்கு உறுதியாய் வாக்களித்திருக்கிறார். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கர்த்தரை மட்டும் துதிச்சுட்டே இருப்பேன், பாடிட்டே இருப்பேன், ஆராதிச்சுட்டே இருப்பேன். எனக்கு வேண்டிய பலன் அவர் தருவார், எனக்கு வேண்டிய சுகத்தை அவர் தருவார், எனக்கு வேண்டிய பாதுகாப்பை அவர் எனக்கு தருவார்.
நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்க காலங்கள் எல்லாம் உங்க கையில் இருக்குப்பா. எங்க எதிர்காலங்களை நீங்க திட்டமிட்டு இருக்கீங்கப்பா. நாங்க பிறந்த அன்னைக்கே அதை குறித்த எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் ஆயத்தம் பண்ணிட்டீங்க. ஆகவே எனக்கு குறித்திருக்கிறதெல்லாம் நீங்க நிச்சயமா நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாரும் உங்களை துதிக்கிறோம். ஆகவே இடையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட காலகட்டங்கள், எந்த பாதைகளில் நாங்கள் நடந்து போய் கொண்டிருந்தாலும் அதை குறித்து நாங்கள் வருத்தப்பட போகிறதே இல்லை, கவலைப்பட போகிறதில்லை. நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம், நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அந்த முடிவு சமாதானத்துக்கு ஏதுவானது என்பதை நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க. நாங்களும் நீங்கள் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும் நிச்சயமாக ஏசாயா சொன்னது போல அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். ஆமென். நீங்கள் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. ஆமென். நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய முழு குடும்பமும் உங்களை மட்டுமே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கே நாங்கள் சாட்சியாக இருப்போம் ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருப்போம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.